ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி மார்ச் 27க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். டேரெக்டாக யாரை பார்த்துலான்னா இன்றைக்கி திருவள்ளுவரை பார்த்துலாங்க. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் மற்றதை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. திருவள்ளுவர் நிறைய சொல்லியிருப்பார், பட் ஆனால் அதையும் நம்ம கேட்டு தானே ஆகணும். கண்டிப்பாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்றென்றும் இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றன்ன செய்யாமை நன்று அப்படின்றாங்க. மற்றன்ன செய்யாமை நன்று. ஒரு செயல் செய்த பிறகு அது தவறுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த தவறை மறுபடியும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தவறுன்னு தெரிஞ்ச செயலை என்ன பண்ணக்கூடாது, ரிப்பீட் மோடில் செய்யக்கூடாதுன்றதுல திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காருங்க. இங்கே ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கற்றல் திறன் குறைபாடு கல்வியும் மருத்துவமும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா, கற்றல் திறன் குறைபாடு உள்ள குழந்தைகளை சிறப்பாக கற்கும் விதமாக மத்திய அரசு 2002ஆம் ஆண்டு, நோட் பண்ணுங்கள், 2002ஆம் ஆண்டு அடிப்படை கல்வி வகுப்புகளில் கற்றுத்தருவதற்காக உருவாக்கப்பட்ட மேம்பாட்டு அருமையான கல்வி திட்டம்தான் தேசிய திறந்தவெளி கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. NIOS அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஸோ நோட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல தேசிய திறந்தவெளி கல்வி திட்டம் எப்போது அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா 2002. ஸோ நீங்கள் மெயின்ஸ் எழுதுகிறப்போ குரூப் 1 குரூப் 2 ஏதோ மெயின்ஸ் எழுதுகிறப்போ இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கல்விக்காக கொண்டு வந்த திட்டங்கள் பற்றி கேட்குறப்போ இந்த மாதிரி திறந்தவெளி குழந்தைகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சிறப்பாக ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. தேசிய திறந்தவெளி கல்வி திட்டம் 2002 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் போதுமானதுங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் போயிடலாங்க. இனிமேல் குரூப் 1 குரூப் 2 எழுதுறவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணிடலாம், மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேங்க. பாருங்கள், கலைஞர் கனவு இல்ல திட்டம் அப்படியே ஒரு ரீகால் மாதிரி தான். ஆல்ரெடி சொல்லியிருப்போம், 8 லட்சம் வீடுகள் 2030ஆம் ஆண்டுக்குள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுக்கான நிதி ஒதுக்கீடு பார்த்திங்கன்னா 3500 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாங்க. அடுத்தது கர்ப்பிணிகளுக்கு நலத்திட்ட ஒதுக்கீடு குறைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2013ஆம் ஆண்டு செப்டம்பரில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டதுங்க. மந்த் மட்டும் நான் புரிச்சுக்கேன், செப்டம்பரில் கொண்டு வரப்பட்டது. அப்போதைய பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் அவர்கள். ஸோ இங்கே நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னென்னா, நமக்கு டிஎன்பிசி ரிலேட்டடாக இன்னொரு ஸ்கீம் இருக்குங்க. பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமை ஞாபகமாக படித்து வச்சுங்க. அது கர்ப்பிணி பெண்களுக்காக சிறப்பாக கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கப்பா. அடுத்தது சரி, ஸோ பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கப்பா. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், RBI சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1934 போடப்பட்டு 1935 என்ன ஆச்சு, RBI வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. 1949 தேசியமயமாக்கப்பட்டது தான் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா RBI ஆகிடுச்சு, நேஷனலைஸ் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பினாமியாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் தான் இருக்கலாம், ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த ஆக்ட் வந்து வங்கி திருத்த சட்ட மசோதா வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா பினாமியாக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இதன் மூலிமா, அந்த சட்டத்தின் மூலிமா கூட்டுறவு வங்கிகள் இயக்குநர்கள் மற்றும் தலைவர் முழு நேர இயக்குநர்கள் தவிர பதவிக்காலம் 8 ஆண்டுகளிலிருந்து 10 ஆண்டுகளாக உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், குஜராத்தில் கூட்டுறவு பல்கலைக்கழகம் நிறுவப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல விஷயங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு எஜுகேஷன் காலேஜ் அப்படி பல்கலைக்கழகமே நிறுவ போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம எக்கனாமிக் ஆஸ்பெக்டில் பார்த்திங்கன்னா 1969 ஞாபகம் இருக்குங்களா, 1980 14 வங்கிகள் தேசியமயமாக்கவும் 6 வங்கிகள் தேசியமயமாக்கவும் இந்த இயரில் இந்திரா காந்தி அம்மையாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ ஐ திங்க் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரீகால் மாதிரி தான் இருக்கும். இனி வரும் காலங்கள் எக்ஸ்ட்ரா இல்லைனாலும் பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் ரீகால் பண்ணிடுறேன். ஜஸ்ட் வீடியோ மட்டும் பாருங்கள், ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஈவினிங் ஆனால் குயிஸ் அட்டன் பண்ணுறேங்க. தேங்க்யூ.